அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தனன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி மாநாடுக்கு முந்தின நாள் வந்து நான் படத்தோட அப்டேட் கேட்குறாங்க இல்லையோ மாநாட்டோட அப்டேட் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுதான் இங்கேயும் தொடருதுன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களை பற்றி ஜனநாயகன்லேருந்து ஏதாவது அப்டேட் சொல்லுங்கள், ஏதாவது பாட்டு என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ எல்லாமே அப்படியே ஆஃப் ஆகிட்டு விஜயை பற்றி ஏதாவது கேளுங்க. எப்போ அந்த அடுத்த கட்ட அந்த பிரச்சார ஒரு சுற்றுப்பயணம் ஒன்று போட்டிருக்காரு, அதை பற்றி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குமா அப்படின்லாம் கேட்கப்படுது. இன்னைக்கு காலையில் அறிவிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த மூவ்? எப்படி பார்க்குறீங்க விஜயோட இந்த ஒரு பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வழக்கம் போல் வந்து இப்போ மாநாடு அவர் போடுவதற்கு முன்பு இருந்த விஜயினுடைய இமேஜ் வேறு, மாநாட்டுக்கு பிறகு அவருடைய இமேஜுங்கிறது வேறு. இப்போ பல அரசியல் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசியலில் விஜய் வந்து ஒரு பங்காக இருப்பார் அப்படின்னு நினச்சான், ஆனால் வந்து அவர் தான் மையப்புள்ளியாகவே மாறுவாருங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னா பேசுகிறாங்க. இன்றைக்கி விஜயை சுற்றி தான் அரசியல் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் யார் ஜெயிப்பாங்கங்கிறத நம்மளால் ஓரளவு கணிச்சிட முடியும். இப்போ விஜயினுடைய என்ட்ரிக்கு பிறகு இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும், இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் நம்மளால் சொல்லவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அரசியலில் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை விஜயினுடைய கட்சி ஏற்படுத்தியிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு முதல் 2 மாநாட்டிலே வந்துட்டார். இப்போ இந்த சுற்றுப்பயணம்ங்கிறது மாநாட்டை விட பயங்கரமாக இருக்குங்கிறது தான் இப்போதைய நம்பிக்கையாக இருக்குது. இப்போ அவர் செல்லும் இடமெல்லாம் அது வந்து காட்டாறு மாதிரி மக்கள் கூட்டம் வந்து திரளுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி சுற்றுப்பயணம், ஊர்வலம், மாநாடுன்னா உடனடியாக அனுமதி கொடுக்குற காவல்துறை, இவருக்கு மட்டும் ஏன் வந்து கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க, மறுக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டம் தான். ஓகே, இப்படி வர்ற கூட்டம் வந்து ஆர்கனைஸ்டாக வர்ற கூட்டமானா இல்லை. ஏதோ அவங்க வந்து எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஆர்வத்தோடு வர்றாங்க. அவங்களுக்கு எந்த வழிமுறைகளுமே தெரிய மாட்டேங்குது. எதுலையாவது ஏறுறான், எதுலையாவது குதிக்கிறான், எங்கேருந்தாவது விழுறான், எலக்ட்ரிக் கம்பியை பிடிச்சிட்டு தொங்குறான். இப்போ இவங்களை பாதுகாப்போடு திருப்பி அனுப்ப வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கோ இல்லையோ அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்போ அவங்க வந்து நீ இங்கே நடத்தாத அங்கே நடத்தாதுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் எங்கே பர்மிஷன் கொடுக்குறதுனே அவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு என்னென்னா, நம்மளை திட்டமிட்டு ஆளுங்கட்சி வந்து அமுக்குது, நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம இவங்க டிலே பண்ணுறாங்க, தேவையில்லாத கேஸெல்லாம் நம்ம மேலே போடுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு வருத்தமும் அழுத்தமும் இருக்குது. இப்போ ஆக மொத்தம் வந்து ஃபைனலாக எந்த இடம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ முதல்ல ஒரு இடம் கேட்டாங்க, அந்த இடம் கிடையாதுன்ட்டாங்க. 2வதாக ஒரு இடம் கேட்டாங்க, அந்த இடமும் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ 3வதாக எங்கே நடத்துறதுக்கான அனுமதி கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயே போய் காவல்துறை அதிகாரியை பார்க்க போகிறாரு, பார்த்து எனக்கு ஏன் இந்த நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்களை பரப்புகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 13ஆம் தேதிக்கு ரொம்ப நாட்கள் குறைவாக இருக்குது. ஆமாம், பார்ப்போம் என்ன நடக்க போகுது சார். அதுதான் நம்மளால திருச்சியிலேருந்து ஏன் துவங்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு விஷயம், எங்கேயுமே இல்லை அப்படின்னா இப்போ திருச்சியிலே இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ கெடுபிடிகள், அவர் சுற்றுப்பயணம்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஸ்கெடியூல் இருக்கு. இனி எல்லா ஊர்களையும் அது திட்டமிட்டபடி நடக்குமா, இல்லை மீண்டும் தள்ளி போகுமா, என்ன நடக்க போகுது? இதில் ஏதாவது தடையோ இல்லை வந்து பாதியிலையோ இது நிற்கவோ வாய்ப்புகள் இருக்கா? பாதியில் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக செயல்படணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போது காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா தடையை மீறி ஊர்வலம் நடத்துறது தான் ஒரு தலைவருக்கு அழகு. ஊர்வலமோ பொதுக்கூட்டமோ மாநாடோ நீங்கள் தடையை மீறி நடத்துனீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் கைது செய்யப்படுவீங்க. அப்போ சிறைக்கு செல்ல அவர் அஞ்சினாருன்னா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலாம், நான் வீட்டில் இருந்துடுறேன்னு இருந்துடலாம். இல்லை பர்மிஷன் கொடுக்கலனா நான் வந்து மக்களை பார்ப்பேன்னு வந்தாருன்னா நிச்சயமாக கைதுக்கு போகும். அது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்மூத்தாக நடக்கும்னு தோணலை. ஓகே, ஏன்னா இப்போ இந்த திருச்சியில் வந்து ஏதோ ஒரு உயிரிழப்பு ஏற்படுதுன்னு வைங்க. இப்போ நீங்கள் போகிற இடமெல்லாம் இது தொடர்ந்து நடக்குதுங்க, உங்களுக்கு ஏன் நாங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தின் வாயிலாக நீங்கள் ஒரு அனுமதியை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 1000 ரெஸ்ட்ரிக்ஷனை கடந்து நீங்கள் அதை நடத்தணும். அதற்கெல்லாம் தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எதுவுமே எளிதாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆனால் இவர் மாநாட்டில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதில் வந்த கெடுபிடிகளாக இருக்கட்டும், அங்கேயே அனல் பறக்க பேசினார். திருச்சியில் நடக்க போகிற அந்த முதல்
பிரச்சார பேச்சு அப்படின்றது எப்படி இருக்கும், எப்படி எதிர்பார்க்க? எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் எப்படி இருக்கணும்னு வேணா நான் சொல்லுவேன். சரி, கட்டாயமாக மக்களுக்கு நான் என்ன செய்வேங்கிறது தான் அவருடைய பேச்சா இனிமேல் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய எதிரி யாருங்கிறத சொல்லிட்டீங்க. முதல் மாநாட்டில் சொன்னீங்க, 2வது மாநாட்டில் சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு 3வது இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் எதிரி யாருங்கிறது மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்துப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ கடந்த காலங்களில் இந்த அரசு மக்களுக்கு இதெல்லாம் செய்ய தவறிடுச்சு, நான் வந்தால் அது செய்வேன்னு சொல்லுங்கள். ஓகே. ஏன்னா உங்களை என்ன நம்பிக்கையில் அவன் ஓட்டு போடுவான்? பெரிய ஸ்டாரு, உங்கள் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம். ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணுவேங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும்ல. இப்போ நீ வந்தால் பொன் விளையும் பூமியாக மாற்றிவியா, என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்க, இதெல்லாம் சொல்லணும்ல. அப்போ அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை அவர் சொல்லணும். திருச்சியில் மினி மாநாடு மாதிரி கூட்டம் கூடுமா? திருச்சி மட்டும் இல்லை சார், அவர் போட்டிருக்க எல்லா ஊர்களையும் கிட்டத்தட்ட ஒரு மினி மாநாடு மாதிரி தான் கூட்டம் சேரும். அதுக்காக தான் நாங்கள் அந்த பாதுகாப்புக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் அவங்களும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் அதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்களா? இந்த கூட்டத்தை மிஞ்சின ஒரு கூட்டமாக நாங்கள் பண்ணுறோம், ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்ட்டு இது அந்த அப்படிதான் அவங்களோட பார்வை இருக்குமோ? இல்லை, அவங்க அதை மெனக்கிட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அறிவிச்சிட்டாலே அது வந்துடும், தானாகவே வந்துடுவாங்க. தானாகவே அவன் பஸ்ஸை பிடிச்சி வண்டியை பிடிச்சி எப்படியோ வந்து இறங்கிடுறாங்க. ஸோ இது அவருக்கு விஜய்க்கு கிடைத்த ஒரு பெரிய வரமாக இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சுற்றுப்பயணம்ங்கிறது கண்டினியூஸாக இப்போ இங்கே திருச்சியில் ஆரம்பித்து ஒரு மாதம் சுற்றிட்டு அவர் திரும்ப சென்னைக்கு வராருன்னு இல்லை. திருச்சியில் ஆரம்பிச்சுட்டு சென்னைக்கு வந்துடுவார், அப்புறம் அடுத்து ஒரு ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு வந்துடுவார். அப்போ இது என்னென்னா, வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கும் பொழுது அங்கங்கேருந்து பல பேர் பல மாவட்டங்கள்லேருந்து அங்கே வந்து திரள்வதற்கான சூழ்நிலை இருக்குது. இப்போ எல்லாருமே சுற்றுப்பயணம் போகிறாங்க. அது என்னென்னா, இப்போ திருச்சியை சார்ந்தவர் மட்டும் திருச்சியில் பார்ப்பாங்க. ஆமாம். அப்போ அடுத்த ஊருக்கு போகும்போது அங்கே உள்ளவங்க கூட்டமாக வந்து பார்ப்பாங்க. அப்புறம் அங்கே போகும்போது அங்கே உள்ள கூட்டம். இது வந்து இப்படி தான் நடந்திருக்கு. இவர் ஒவ்வொரு முறையும் போயிட்டு சென்னைக்கு வந்துடுறதுனால இப்போ அவரை பார்த்தா திருச்சியில் தான் பார்க்க முடியும். அப்போ எல்லா ஊர்லேருந்து கிளம்புங்க, அப்போ அடுத்து வேற ஒரு ஊருக்கு போகிறாரா, எல்லாம் அங்கே போ அப்படின்னு இப்போ இந்த கூட்டம் வந்து ஒரு இடத்துல திரள்வதற்கான வேலையாக அது மாறுது. சரி, அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது சனிக்கிழமை என்ன காரணம் சார்? இந்த படத்தில் சொன்ன மாதிரி மாரி படத்தில் சாட்டர்டே அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இனிமேட்டு சாட்டர்டே இல்லடா மச்சான் டேடா அப்படின்ற மாதிரி விஜய் டேவா அதை மாற்றிருக்காரு. சனிக்கிழமை என்ன காரணம்? அதில் ஏதாவது விஷயங்கள் இருக்கு? இல்லை, எனக்கு தெரிந்த இந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கு பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அதை வச்சதா நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நிஜமாக அதை வரவேற்கலாம். ஏன்னா இந்த வார இறுதி நாட்கள்ங்கிறது மற்றவர்களுக்கும் ஒரு அசௌகரியம் இல்லாத நாளாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறவங்க ரொம்ப தவிர்க்க முடியாமல் மருத்துவமனைக்கு போகிறவங்களுக்கு தான் ஒரு சிக்கலாக இருக்குமே தவிர, மற்றபடி இந்த சாட்டர்டே நம்ம வெளியில் போகிறது தவிர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல நாளாக தான் அதை நான் பார்க்குறேன். அது பொதுமக்கள் நலன் கருதி தான் அவர் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு கூட ரொம்ப நெரிசலான ஒரு இடங்களில் அவங்க வாகனத்தை நிறுத்தினதாகவும் அவங்க மேலே ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. விஜய் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கப்படணும்? பயத்தினால இது நடக்குதா? அதாவது தவேகா மேலே ஒரு பயத்தினால இந்த வழக்குகள் போடப்படுதா, இல்லை இப்படி தான் நடக்குது, இது நாங்கள் ஒரு ப்ரொசீஜராக தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எதனால் அவங்களுக்கு வந்து இந்த வழக்குகள்லாம் சந்திக்கிறது? இல்லை, எனக்கு தெரிந்து இப்போ முதலமைச்சர் ஃபோன் பண்ணி அவங்க மேலாம் வழக்கு போடுங்கலாம் சொல்ல மாட்டார். அது அவர் வேலை கிடையாது. இப்போ அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அதிகாரிகள் ஒரு வேலை முதலமைச்சர் நம்ம நல்ல பேர் வாங்கலாங்கிறதுக்காக பண்ணுறாங்களா என்னவோ தெரியல. ஏன்னா அவங்க போனது ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க, அது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குன்னு வழக்கு போடுறது. ஆனால் அரசியல்னு வந்துட்டால் இதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள பயந்தீங்கன்னா வரவே கூடாது. இது மாதிரி 1000 வழக்குகள் இனிமேல் வந்துகிட்டே தான் இருக்க போகுது, நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் வழக்கு வருதா சந்தோஷமாக வாங்க அப்படின்னு அந்த விழுப்பும் வாங்குற மாதிரி வாங்கிட்டு போக வேண்டியது தானே. இல்லை சார், 2 விஷயமா பேசுகிறாங்க. வழக்கம் போல் வழக்குன்றது புஷியானந்த் மேலே தானே அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்குது. இதுக்கு மட்டும் ஏன் உடனே கண்டனம் தெரிவிக்கிறார் விஜய்? பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்தாலே 2 நாட்கள் இல்லைன்னா 2 வாரம் கழிச்சு பேசக்கூடியவர் இதுக்கு மட்டும் உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்க்கப்படுது. ரெண்டையும் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லைங்க. அவர் என்னென்னா, இப்போ அடுத்தடுத்து ஏற்படுகிற நிகழ்வுகள் பொறுத்து தான் ஒரு கோபம் ரிலீஸ் ஆகுது. என்னென்னா, இப்போ இந்த மாநாடுக்கு வந்து இவ்வளவு தடைகள், மாநாடுக்கு இல்லை, இப்போ இந்த இதுக்கு சுற்றுப்பயணத்துக்கு இப்போ திருச்சியில் ஒரு இடம் ஒன்று சொல்கிறாரு, அது கிடையாதுங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இடம் சொல்கிறாங்க, அதுவும் கிடையாதுங்கிறாங்க. என்னடா 2வது முறையும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு ஒரு கோவப்படுற நேரத்தில் இந்த சம்பவம் அவருக்கு வருது. இந்த மாதிரி அவங்க மேலே வழக்கு போட்டாங்க அப்படின்னா, அப்போ சரி ரைட்டு, நம்ம சார்பாக ஒரு அறிக்கையை உடனே விடுங்க
அப்படின்னு ஒரு இதில் என்ன இருக்குது, அது சொல்லித்தானே ஆகணும். அதான் பெரிய இஷ்யூ கூட பேசாதவர் புஷி ஆனந்துக்கு உடனே அறிக்கையை வெளியிட. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், புஷி ஆனந்துக்குன்னு மட்டும் இல்லை, அந்த கட்சியினுடைய கடைசி தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட தலைவன் குரல் கொடுக்கணும். அப்போ தான் அந்த தொண்டன் வந்து நாளைக்கு போய் நிற்பான், என் தலைவன் கேட்பான்டா எனக்காகன்ட்டு. இப்போ இந்த மேல்மட்ட தலைவர்களுக்காக மட்டுமே நான் பேசுவேன்னு அவர் இருக்கக்கூடாது. இப்போ எதிர்காலத்தில் கூட எங்கேயோ ஒருத்தர் தாக்கப்பட்டார், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா விஜயே குரல் கொடுக்கறது நல்லது தானே. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குடும்பம் அப்படின்னு ஒரு விஷயம், திருச்சியில் விஜயின் பேச்சை காண வரும் விஜயின் குடும்பம்னு கேள்விப்படுறோம். வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? எஸ்சிசி அவர்களும் அவங்க மனைவர்களும் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. விஜய் தன் குடும்பத்தை ரொம்ப நாளாவே பொதுவெளியில் சமீபத்தில் அவர் காட்டாமே வச்சிருக்காரு. நிறைய கிசு சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்குது. அது பாசிபிளா? இதெல்லாம் உடைக்கிறதுக்காக இல்லை, பாசிபிளே கிடையாது. ஏன்னா இப்போ மாநாடுங்கிறது சேஃப்டியாக வந்துட்டு போகிறவங்க தான், அங்கேயே அவங்க வரலை அப்படிங்கும் பொழுது அவங்க எதுக்கு இந்த இதுக்கு ஊர்வலத்தில் வந்து அவஸ்தைப்பட போகிறாங்க? இப்போ இந்த சுற்றுப்பயணத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு இடத்துல இருக்க முடியாது, பல சிக்கல்கள் இருக்குது, அதனால் கட்டாயமாக வரமாட்டாங்க. இன்னொன்று, தொடர்ந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியலுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருந்ததில்லை. இப்போ அவருடைய பையனோ பொண்ணோ மனைவியோ யாருமே அங்கே வந்தது இல்லையே. அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக ஒரு முறையும் அவங்கள பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்து பாதுகாப்பாக அனுப்பிச்சி விட்டுறாரு. இந்த சுற்றுப்பயணத்துக்கும் ஒருவேளை அவங்க 2 பேரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர குடும்பம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, போன வாரம் 3 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. பேட் கேர்ள், காந்தி கண்ணாடி, மதராஸ். இந்த காந்தி கண்ணாடி வந்து கேபி பாலாவோட நடிப்பில் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு ரொம்ப சர்ச்சையும் ரொம்ப நெருக்கடிகளும் தராங்க அப்படின்னு கேள்வி. குறிப்பாக ஸ்க்ரீனிங் குறைக்கப்பட்டிருக்கு, பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயங்கள், அதுதான் இப்போ பயங்கர சர்ச்சையாகவும் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பண்ணியிருந்தா யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இல்லை, பேனர்கள் கிழிக்கப்பட்டதுன்னு அந்த டைரக்டர் சொல்கிறாரு. ஒருவேளை உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இப்போ அது சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் பொறுப்பு இருக்க முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அப்படிப்பட்ட நபரே கிடையாது. இன்னொன்று வந்து பாலாவையெல்லாம் ஒரு போட்டியாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு போட்டி அஜித்து விஜயெல்லாம் கிடையாது, தனுஷ், சிம்பு, இந்த மாதிரி வட்டாரம் தான் அவருக்கு போட்டி. இப்போ அவங்களோடு அவர் போராடுறாரு, மோதுறாரு, ரசிகர்களை விட்டு கிழிக்க சொல்கிறாருன்னா ஒரு நியாயம் இருக்குது. அப்படின்னு சொல்கிற நபர் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு போட்டின்னா நீங்கள் யாரோட மோதணும்னா சரிக்கு சமமான ஒரு ஆளோட தான் மோதணும். இப்போ நேற்று வந்த ஒரு பையனோட நீங்கள் போய் மோதுறங்கிறதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. பட் லோக்கலில் இருக்கிற ஒரு தற்கூரி ரசிகன் அந்த வேலையை செஞ்சுருப்பான். அதுக்கு சிவகார்த்திகேயன் இப்படி பொறுப்பாக முடியும். ஓகே, ஆனால் ஸ்க்ரீனிங்கும் குறைக்கப்பட்டிருக்குன்றாங்களே சார். அதெல்லாம் வந்து அந்த டைரக்டரு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்லப்படுகிற பொய்கள். ஓகே, இன்னொன்று, உங்கள் படம் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்க்ரீனிங் அதிகமாக கொடுப்பாங்க. தியேட்டருக்காரங்க யார்? வியாபாரிகள். உன் படத்துக்கு கூட்டம் வந்ததுன்னா ரஜினி படமாக இருந்தால் கூட தூக்கி ஓரமாக வச்சுட்டு உன் படத்தை தான் போடுவாங்க. அப்போ நீங்கள் படமாக என்ன பண்ணியிருக்கீங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு என் படத்துக்கு ரிவ்யூ பண்ணல அப்படின்னு கோவப்பட்டிங்கன்னா நியாயம் இருக்குது. ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு என் படத்துக்கு ஸ்க்ரீன் கொடுக்கலன்னா ஒரு நியாயம் இருக்குது. அந்த படத்தை பல பேர் ரிவ்யூ பண்ணாமல் போனதுக்கு காரணமே, ஐயோ பாலா நல்ல பையனாச்சே, அந்த பையனை போய் அடிக்கணுமா நம்ம அப்படிங்கிறதுனால தான் அந்த படத்தை நாகரிகமாக ஒதுக்குனாங்க. நீயே வந்து ரிவ்யூ பண்ணுன்னா அந்த படத்தை நல்லா இருந்தால் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் நியாயம் இருக்குது. ஒரு படத்தை ஓட வைப்பதற்காக சம்மந்தம் இல்லாமல் ஒரு நடிகனை கூப்பிட்டு, இப்போ சிவகார்த்திகேயன் மேலே ஒரு பழியை தூக்கி போடுறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. உள்ளபடியே அந்த படம் ரொம்ப சுமாரான படம். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம இருந்தோம். இப்போ அந்த படத்தை நானும் பார்த்தேன். சரி, பாலா வந்து நல்லா வரணும்னு நினைக்கிற ஆள்ல நானும் ஒருத்தன். அப்போ இந்த படம் நல்லா இல்லைன்னு நம்ம எதுக்கு போய் சொல்லுவானே அப்படின்னு நம்ம நாகரிகம் கருதி தான் அது அமைதியாக இருந்தேன். பட்டு ஏதோ திட்டமிட்டு வந்து பாலாவை எல்லாரும் சேர்ந்து அமுக்குறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியே சேர்ந்து பாலாவை அமுக்குதுன்னா அப்படி ஒரு பிம்பத்தை ஏன் கட்டமைக்கிறீங்க? ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. அது பார்க்க உட்காரவே முடியாது அப்படி ஒரு படம். சரி, ஆமாம். இல்லை சார், அது பாலாவுக்கு தான் ஒரு பின்னடைவா? ஏன்னா அவரு அந்த இடத்துல அவரும் இருந்தார். போகிற இடங்களையும் இதை பற்றி அவர்கிட்ட கேள்விகள் கேட்குறாங்க. பாலாவோட அனுமதியோடு சொன்னாங்களான்றது அது அப்புறப்பட்ட கருத்து. இருந்தாலும் இது பாலாவுக்கு தான் ஒரு பின்னடைவு. அப்போ ஒவ்வொரு படங்கள் வரும்பொழுதும் பாலாவை இப்படி தான் டார்கெட் பண்ணுவாங்க. எந்த படம் எதிரில் எவ்வளோ பெரிய நடிகர்கள் படம் வந்தாலும் இப்படி தான் பாலாவை கட்டமைப்பாங்க. யாரையுமே பாலாவை யாருமே டார்கெட் பண்ணலைங்க. ஓகே, அவராக என்னை வந்து அடிக்கிறாங்கன்னா அது எப்படி பொறுத்துக்க முடியல? அந்த உள்ளபடியே பாலா மேலே எல்லாருக்கும் அன்பு இருக்குது. தனிப்பட்ட முறையில் பாலாவை எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் இந்த படம் நல்லா இருந்ததுன்னா தூக்கி நம்ம கோபுரத்தில் வச்சுருப்பாங்க. அதற்கான படமே இல்லை. இது பாலாவே இந்த படத்தில் ஹீரோ கிடையாது. அவர் ஏதோ சப்போர்ட்டிங் கேரக்டரில் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. படத்தில் பாலாஜி சக்திகள் தான் ஹீரோ. அந்த படத்தினுடைய கதையே வேறு மாதிரி ஒரு கதை. அது இன்னொரு
30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய ஒரு கதை அது. அதை இப்போ தூக்கி போட்டு இந்த ட்ரெண்டிங் எப்படி போயிட்டு இருக்கு சினிமா, வேறு மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த இல்லாதவங்க மேலெல்லாம் பழி தூக்கி போடுறது என்ன நியாயம் அது? ஓகே, ஒரு சரியான டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கும் யாருக்காவது சம்மந்தம் இருக்கா? ஏன் அந்த படத்தை கொண்டு போய் தூக்கி அப்படி வச்சாங்க? படம் நல்லா இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுமாரி படம் நல்லா இருந்தால் இங்கே ஆளெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, யாருக்கு தெரியும்? தூக்கி கொண்டு போய் எங்கே வச்சாங்க அந்த படத்தை? படத்தை நல்லா கொடுக்கணுங்கிறது தான் உங்களுடைய முனைப்பாக இருக்கணுமே தவிர, அவன் கிள்ளிட்டான், இவன் அடிச்சிட்டான், இவன் உதச்சிட்டான், அதனால் என் படம் ஓடலன்னா சுத்த பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இது சிவகார்த்திகேயன் செயல் எப்படி சார் எடுத்துப்பாங்க? மதராசியோட படத்தோட அவரெல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாருங்க. உள்ளபடியே இப்போ இந்த பாலாலாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாலா மாதிரி பையன்லாம் தெரியுது இல்லை அவருக்கு. இப்போ அவர் பார்க்குறாரு இந்த படத்தை, ஒரு மனசாட்சியோடு அணுகணும்ல. நம்ம ஒரு தப்பான படத்தை கொடுத்துட்டோம், ஒரு நல்ல படத்தை கொடுத்தா கூட நம்ம ஃபைட் பண்ணலாம். எதுக்கு தேவையில்லாமல் இன்னொருத்த மேலே பழியை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவர் யோசிக்கணும்ல. அவரும் இதில் அமைதியாக இருக்கார். கீழே எழுதுறாங்க சார், சிவகார்த்திகேயன் இந்த படத்தை பார்த்து ஏன் இந்த படக்குழுவினர் மட்டும் பாராட்டாமல் இருக்காரு, அப்போ அவருக்கு உண்மையாக இருக்குன்னா கீழே சட்டையை பிடிச்சி கேட்பாங்க போட்டிருக்கு மார்க்கெட்டில். நீங்கள் வா, ஏன் இந்த படத்தை நீ பாராட்டாமல் போகிற, ஓங்கி வர அரை கொடுத்து பாராட்டு 2 வார்த்தை அப்படிம்பாங்க போல இருக்கு. அப்படிதான் காலம் அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் அஜித் குமார் அவர்கள் எங்கே இருக்கார் சார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவங்க ரசிகர்லாம் ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தாங்க. குட் பை டக்லியும் விடாமுடிச்சு பேக் டு பேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கன்னா இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கேள்விப்படுறோம், கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்களா இல்லைங்களா? இல்லை, ராகுல் தான் பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம். என்னென்னா இப்போ அந்த அஜித் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பளம் கேட்டார், ஏதோ கணக்கெல்லாம் போட்டு செட் ஆகாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ சில விஷயங்கள்லாம் உட்காந்து பேசி சம்பள விஷயத்துலலாம் கொஞ்சம் அவரே ஒரு இலகுவான தன்மையெல்லாம் எடுத்துருக்கிறார். ஸோ அதன் விளைவாக இந்த படம் வந்து சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எல்லாமே ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்கு. சார், டாலரில் கேட்குறதாகவும் ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு துபாயிலே கிட்டத்தட்ட அங்கே தான் செட்டில்டா, அப்படி தான் அவர் ஃபியூச்சரை பார்க்குறாரா சம்பளத்துலேருந்து எல்லாமே? இல்லை, அது என்னன்னாங்க, இப்போ இங்கே நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு வரி அதிகமாக இருக்குது. இப்போ துபாய் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் அனுப்பிடுங்கன்னா அங்கே ஒரு வரி கட்ட தேவையில்லை. ஸோ அப்படி நினைக்கிறாரு. ஆனால் இங்கே தயாரிப்பாளர் கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் அவர் என்னென்னா, ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 30,000 ரூபா வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்குது. அங்கே அது கிடையாது. அப்போ அதை மிச்சம் பண்ணுவதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு அவர் பார்க்குறாரு. ஸோ இப்படி தான் வந்து சம்பளத்தை துபாய் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடக்குது. இதில் இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ துபாயிலேயே நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் துபாயில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, நீங்கள் அங்கேருந்து அஜித்துக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, அவருக்கும் டேக்ஸ் கிடையாது, இவருக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கூட பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இடையில அந்த F1 படத்தோட உரிமையும் சுரேஷ் சந்திரா அவர்கள் வாங்கினதாகவும் அதுலேயும் அஜித் அவர்கள் நடிக்க இருப்பதாகவும் அதோட அறிவிப்பும் வருன்றாங்க. இது நடக்க போகுதா தெரியல. அது வாங்கி வச்சுருக்காங்களான்லாம் தெரியல. ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வர்ற பல தகவல்கள் பொய்யாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட விசிச்சா இது ரொம்ப நல்லா இருக்கே, கேட்க நல்லா இருக்குன்ட்டு போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி ஒன்றான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ அந்த அவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் வாங்கி அதை தமிழ்படுத்தி அதற்கு ஒரு பெரிய தயாரிப்பாளர் உள்ளே வந்து, ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல போய் நிற்கும் அது இல்லையா? அப்போ அதற்கு தாங்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இங்கே யார் இருக்காங்க? ஸோ இதெல்லாம் இருக்குது. சும்மா ஏதோ நான் ரைட்ஸ் வாங்கிட்டேன் அதனால் அந்த படம் வந்துடும்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் உலகநாயகன் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க இதுக்கே பட்ஜெட் அப்படின்ற விஷயம். ஆனால் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இணைய போகிறாங்க. லோகேஷ் அவர்கள் இயக்க போகிறார் அப்படின்னா, லோகேஷே கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் கைதி 2க்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இவங்க 2 பேர் இணைய போகிறாங்க, பெரிய இயக்குனரும் அப்படின்னு வரும்பொழுது என்ன பட்ஜெட்டில் அது உருவாங்க சார்? எப்படி அது கட்டமைக்க போகிறாங்க? எப்படி அது வெளியே வரப்போகுது? என்ன நடக்க போகுது? வரும்போது அதை பற்றி பேசணும். எப்போவுமே சினிமாவில் இருந்து ஓகே அறிவிப்புகள் வரும், தடல் புடல்லாம் வரும். மருதநாயகம் படத்துக்கே இங்கிலாந்துலேருந்து அரசி வந்தாங்க. என்னாச்சு அந்த படம்? அதனால் அறிவிப்புகள்ங்கிறது நீங்கள் பாட்ட சொல்லிகிட்டே இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன சார் மேடையில் உறுதிப்படுத்திட்டாருலாம் கேள்வி பல மேடைகள் நம்ம இத்தனை வருஷத்தில் பார்த்துருக்கோங்க. சரி, விஷயங்கள் நடக்கும். அது நடக்கும்போது தான் அதை பற்றி பேசணும். எனக்கு தெரிந்து இந்த படம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இல்லை. ஓகே, அறிவித்த நாள்லேருந்தே இல்லை. அதனால் பார்க்கலாம் சார். ஆனால் அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க. இன்கேஸ் அது அமைஞ்சது அப்படின்னா இல்லைங்க, எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்களே பேசணும். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா ஒருத்தர் கேட்குறாரு,
ஆமா சார் ரஜினியும் கமலும் இணைந்து ஒரு படம் பண்ணுறதா இருக்காங்களே, அதாவது நீங்களும் ரஜினியும், அது என்ன சார் அதை பற்றி சொல்லுங்கும் போது அவர் சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடாது ஒரு அறிவிப்பு, நாமளாக சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இருக்கலாம், ஒரு வேளை நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த காம்பினேஷன், அதுவும் லோகேஷ் கனகராஜ் இது பண்ணுறாருங்கும்போது அதில் நமக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இந்த கூலி படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி எல்லாரும் வந்து பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் வருது. இப்போ அப்படி ஒரு படத்தை இவர் கொடுப்பாராங்கிற சந்தேகமே நமக்கு வந்துருச்சு. ஒரு சூப்பரான படத்தை இனிமேல் லோகேஷால் கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே கூலி பார்த்த பிறகு நமக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ கமலும் ரஜினியும் எப்படி ஒரு நம்பி வருவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவர்கள் இணைகிற படத்தை நாளைக்கு நெல்சனே கூட இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜெயிலர் 2 பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்க, நெல்சனை கூப்பிட்டு போட்டுருவாங்க, நீங்கள் பண்ணுங்க இந்த படத்தைன்ட்டு. அப்போ தெரியாது இல்லை, அது வரைக்கும் மாற்றத்துக்குரியது தானே எல்லாமே. ஓகே, அப்படி ஒரு வேலை நடந்தாலுமே கூட அந்த ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ இந்த பக்கம் ரஜினி அவர்கள் ஹீரோவாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, கமல் அவர்கள் ஒரு பக்கம் ஹீரோ, இதில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தானே போகணும். ஏன் விட்டு கொடுக்கணும்? இல்லை எல்லாம் 2 பேரும் ஹீரோனா அது எப்படி சார்? நம்ம ஏங்க RRRனு ஒரு படம் பண்ணார் ராஜமௌலி, போய் பாருங்கள். அப்படியே அப்படியே அளந்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த தராசில் ஒரு 100 கிராம், இந்த தராசில் 100 கிராம் இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு சீன் இருக்கும். ஓகே, அவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய நடிகர்கள்ங்க, ஓகே, எவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. இல்லை, இட்லி கடை ஆடியோ லான்ச் நடக்க போகுது. நிறைய இதுக்கும் நிறைய சர்ச்சைகள், நிறைய பதிலடி. பாருங்க மறுபடியும் தனுஷ் என்ன பேச போறாரு அப்படின்னு வழக்கமாக ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும். இந்த முறை அந்த ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருக்க போகுது? இன்பநிதி அவர்கள் முதல் முறை இந்த சிஓவா பதவி ஏற்றிருக்காரு ரெட் ஜெயின்ட்டோட. நிறைய பேர்த்துட்டு நம்ம கேட்கும் பொழுது வந்தா என்ன தப்பு அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அவரோட கலந்துக்கு போகிற முதல் நிகழ்ச்சியாகவும் இருக்க போகுது. எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? முதல்ல தனுஷ் மேட்டருக்கு வந்துடும். சரி, அவர் கெஞ்சி கேட்குறது என்னன்னா, இந்த இடுப்பில் கையை வச்சுட்டு உதட்ட கோணிக்கிட்டு தயவுசெய்து பேசாதீங்க, அது பயங்கர ட்ரோல் ஆகுது, ரஜினி மாதிரி பேச முயற்சி பண்ணாதீங்கிறத நான் தாழ்மையோட அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்து இன்பநிதி மேட்டருக்கு வரும். இப்போ அப்பா செய்கிற தொழிலை மகன் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை, எல்லாருமே அதுதானே செய்கிறாங்க. அம்பானி மகன் அம்பானி வேலையை பார்க்குறாரு, அம்பானியோட கம்பெனியை அவர் பார்க்குறாரு. எல்லாருமே அதான் வாரிசு உள்ளவர்கள் எல்லாருமே அவங்க செஞ்ச தொழிலை பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதுதானே நடந்திருக்கு. அப்போ ஏன் இன்பநிதி வந்தால் மட்டும் இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க? அவங்க அப்பாவுடைய கம்பெனி அது, அவர் வராரு, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அரசியலில் வந்து அவர் வந்தாருன்னா கேட்கலாம், ஏன்னா அரசியலுங்கிறது எல்லாருக்குமானது. ஓகே, நீங்கள் அங்கே வந்து அப்பா மாதிரி மகன் வரணும், மகன் மாதிரி பேரன் வரணும்லாம் பேச முடியாது, பேசினா சர்ச்சையாகும். ஆனால் இது ஒரு கம்பெனி, அவருடைய காசு அது, அங்கே யார் உட்காரணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். அவர் வந்து என்ன, இப்போ நான் வந்து ரெட் ஜெயின்ட்டை மூடிட்டு அல்லது ரெட் ஜெயின்ட்டை பொது சொத்தை எழுதி வச்சுட்டு போகிறேன்னு போக முடியுமா? அப்புறம் ஏன் இந்த சர்ச்சை வருதுன்னு எனக்கு புரியலையே. சரி, விஜயோட பையன் இயக்குனராக அறிமுகமாகறன்றப்போ அங்கே ஒரு விஷயமும் வரல. இதே மாதிரி தான் பிரபு அவர்களோட பையன் பெரிய பெரிய நடிகர்களோட மகன்கள் அறிமுகமாகறப்போ வராது சர்ச்சை. உதயநிதியோட பையன் இன்பநிதி வந்து பதவி ஏற்றுக்கிறாரு அப்படின்றப்போ பார்த்தீங்களா, இதுதான் இதுக்காக தான் அவங்க இப்படி இருக்காங்க, இங்கேயே சேர்ந்துக்கிட்டு ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்வைப்படுது. அவங்களுக்கு அப்படி தானே சார் தோணும். ஸோ ஏன் தோணணுங்கிறேண்ணா, அவங்களுக்கு தோணாது. இதில் ஏதாவது லாஜிக் இருக்காங்கிறேண்ணா. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இல்லைங்க, நீங்கள் இன்பநிதி வந்து அடுத்து இளைஞர் அணி தலைவராக வர்றாருன்னா நீங்களும் கேள்வி கேட்கலாம், நானும் கேள்வி கேட்கலாம், திமுக தொண்டனும் கேட்கலாம். அவங்க கம்பெனி அது, அவங்க சொத்து, ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் வாரிசு. அதுக்கு அவர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது யார் கேட்குறதுன்னே புரியலையே. அப்படி கேட்குறவங்க பைத்தியக்காரனாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஃபைனலாக எஸ்டிஆரோட முடிச்சுக்கிறேன். வெற்றிமாறன் சிம்பு நடந்துக்கிட்டே இருக்குது, உருவாயிருச்சு. அந்த ப்ரொமோவில் வந்து சின்னதாக ஒரு என்ட்ரி பார்த்தோம். எப்படி வந்திருக்கு சார் அந்த ப்ரொமோ? எப்படி வந்திருக்கு? படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? ப்ரொமோ ரொம்ப பிரமாதமாக இருக்குன்றாங்க, நான் இன்னும் பார்க்கல. ஆனால் பார்த்தவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ப்ரொமோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த படம் தொடர்பாக இருந்த சின்ன சின்ன சர்ச்சைகள் எல்லாமே கிளியர் பண்ணப்பட்டு விரைவில் ஷூட்டிங் போகிறாங்க. அநேகமாக அடுத்த மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சார், இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களும் சரி, முன்னாடி இருக்கவங்களும் சரி, எல்லாரும் ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்காங்க. இவர் தயாராகி வந்துட்டாரு, ஏன் அவருக்கு மட்டும் தொடர்ந்து இந்த சொல்ல? அதுதான் தெரியல, அவருக்கு ஏதோ அப்படி ஒரு ராசி இருக்குது போல இருக்கு. ஒன்று அவரால் படம் டிலே ஆகுது, அவர் சரியாயிட்டாருன்னா மற்றவர்களால் அது டிலே ஆகுது. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏதோ அவங்க ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, இதை தொடர்ந்து இன்னும் 3 படம் பேக் டு பேக் அவருக்கு இருக்குது, எல்லாமே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை கொஞ்சம் வெற்றிமாறன் சீக்கிரம் முடிச்சுடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் தானு சாருடைய ப்ரெஷரு, இன்னொரு பக்கம் வெற்றிமாறனுக்கே ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ அவர் இந்த படங்கள்லாம் முடிச்சு கொடுத்துட்டு
இன்னொரு படத்துக்கு போனால் தான் இனிமேல் பணத்தையே என் பண்ண முடியும். ம், ம், ம். ஏன்னா இப்போ இந்த வாடிவாசலுக்கான முழு சம்பளத்தையும் அவர் வாங்கிட்டார். வாங்கிட்டார். ஏற்கனவே மனுஷி பேட்கள்னு 2 படத்தில் ஒரு பெரிய தொகையை போட்டார். ம், ம். இப்போ கையிருப்புங்கிறதே அவர் இல்லாமல் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு அடுத்து இன்னொரு படத்துக்கு அவர் போகணும். ஓகே சிறப்பு. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இன்னொரு நிச்சயம் உங்களை சந்திப்பேன். உங்களை எடுப்பேன்.